ஹலோ 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 ஹலோ, யாரு பேசுறது? நீங்க யார் பேசுறது? நான் மதுரையில இருந்து சின்னராஜா பேசுறேன். நான் நம்ம காரியாபுரத்துல இருந்து செந்தில்புரியன் பேசுறேன். சரி, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை கக்கூசில இருந்து பேசுறேன். எப்படி போகுது? ஒரு வாரமா திரியாகும். என் முட்டை 2 வாழைப்பழத்தை தின்னு. என்ன காரணம்? காரணம் வெயில் காலம், எதை சாப்பிட்டாலும் சேர மாட்டேது. நீங்களாச்சும் ஒரு நாளைக்கு நாடகத்தை பார்த்துட்டு வீட்டுல போய் படுத்துடுறீங்க. நாங்க சிவன் ராத்திரில இருந்து நாடகம் ஆடிட்டு இருக்கோம். புரட்டாசி வரைக்கும் நாடகம் புக் ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு நாடகம் புக் ஆயிடுச்சு. இல்ல நாடகம் வருமானம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாடகக்காரங்க ஆடி என்னத்தையா கண்டா? காலை சம்பளம் 5000 வாங்கிட்டு போறான். 2வது பிரச்சனை, எங்க வயிறு எங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வண்டியில வரோம் 3.5 மணி நேரம், காலை 3.5 மணி நேரம் போகணும். அப்ப என்ன ஆகும்? வீட்லயும் சோறு சாப்பிட முடியல. வீட்டுல போனா திடீர்னு கோழிக்கறியை வச்சிருக்காங்க. இங்க வந்து சாப்பிட்டு டப்பா தூக்கிட்டு பின்னாடி ஓடுறதா? ஆமா, அதான் உண்மையான விஷயம். அப்புறம் லட்சுமணா நாடகம், ஆமா ஆமா போவோம், மசையை கூட்டு போவோம். லட்சுமணா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லா அமைதியா உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க மாமா. இதுக்கான எந்திரிச்சு போக சொல்றீங்களா? நீங்க தாங்க சொல்றீங்க. குப்புற படுக்க சொல்றீங்களா? ஏன் படுக்க சொல்றீங்க? உட்காந்துருக்காங்க, மரியாதையா சொல்லணும். எப்படி? ஏன்னா விடுதலை பட்டிங்கிறது நாகரிகமான கிராமம். சரிங்க. நம்ம கிராமம் மாதிரி கிராமத்தை பார்க்க முடியாது. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம். அப்படியே நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம். சரிங்க. நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். சரி. சில ஊர்ல பொச்சக்கேரு, கொச்சக்கருங்க. ஆமா, கொச்சக்கேரி இருப்பாங்க. இங்க ஆண்கள், அங்கிட்டு பொங்கல். என்ன பொங்கல்? அங்கிட்டு புளியாதரா, அங்கிட்டு வடை, அங்கிட்டு இட்லி. என்ன மாதிரியாரு எப்படி சொல்லிட்டீங்க? நான் வேடச்சந்திர ஹோட்டல்ல வச்சிருக்கேன். அப்படிதானே தெரியுது. ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் தனித்தனியா உட்கார வச்சிருப்பாங்க. சரிங்க. நம்ம கிராமம் ஒரு கட்டுப்பாடான கிராமம். என்ன மாமா கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடு. யாருக்கு? நம்ம செல்வராஜ் மாப்பிளைக்கு மன கட்டுப்பாடு. அதனாலதான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணுமா உட்கார வச்சிருக்காங்க. சரி. எதனால உண்டு நம்பிக்கைனால. இதுக்காண்டி பபுன்காரன் சொல்லிட்டான்னு நம்பி 1 மணிக்கு மேல கையை ஐட்டத்துல வச்சிடக்கூடாது. எதுக்குள்ள கொமட்டி கையில அப்படி சொல்லுங்க. பச்சைகள் வம்பள மாட்டி விட்டுற கூடாது. ஏன்னா உழைக்கிறப்ப நாங்க, காசு கொடுத்த மகராஜ் நீங்க. அப்ப உங்களோட மரியாதையை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், ஆண்களுக்காக மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல. அவங்க எப்படியோ கட்டு போற அவனுக்கு தேவையா? அது சரி. அவங்க உரிச்சாச்சு உட்கறாங்க, ஓரமா உட்கறாங்க, நிமிந்துட்டு உட்கறாங்க, குப்புற உட்கறாங்க, பப்பரப்பாடு கூட உட்கறாங்க. நம்மளுக்கு நாடகம் முடிக்கிற முடிக்க அமைதியா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தப்பட்ட மைக்கு வெளியே எடுக்க, அப்புறம் நாங்க பேசுற பேச்சுல கெடுக்கும். அப்புறம் காலையில வந்துகிட்டு பப்பு நல்லாவே பாடல, டான்ஸ் சிவகாமி நல்லா ஆட்டல, மாவா ஆட்டல, கைய காட்ட எனக்கு குறை சொல்லுவாங்க. சரி, நீங்க சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்தா நாடகம் நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்த சண்டைக்காரனை பார்த்த மாதிரி இருந்தா லைட் அடி வாங்கியிருக்கேன். ஆமா, நிறைய அடி வாங்கியிருக்கேன்.